தேர்தலுக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற முதல் நிகழ்ச்சி விருதுகள் வழங்கும் விழா. 2007ஆம் ஆண்டிலிருந்து தலித்துகளுடைய விடுதலைக்காக சாதி ஒழிப்பு களத்தில் தொடர்ந்து களமாடி வருகின்ற களப்போராளிகளை அடையாளம் கண்டு அவர்களை ஊக்கப்படுத்துகின்ற வகையில் விருதுகள் வழங்கி சிறப்பிக்கின்ற ஒரு நிகழ்வை நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் முன்னெடுத்திருந்தார்கள். இது இந்தியாவிலேயே முதலில் முன்னெடுக்கின்ற ஒரு முதன்மையான நிகழ்வு. தலித் மக்களுடைய விடுதலையை தலித்துகள் தான் முன்னெடுக்க வேண்டும், தலித்துகள் தான் அதற்காக பாடாற்ற வேண்டும் என்று ஒரு சர்ச்சை அல்லது ஒரு விவாதம் வந்து கொண்டிருந்த சூழலில் தலித்துகளுடைய விடுதலையை தலித்துகள் விடுதலைக்காக களத்தில் இருக்கின்ற தலித் அல்லாத சமூகத்தைச் சேர்ந்த களப்போராளிகளை அவர்களை ஊக்கப்படுத்துகின்ற வகையிலே அவர்களை மென்மேலும் நம் பக்கத்திலே நிற்க வைக்கின்ற வகையிலே நம்முடைய தலைவர் அவர்கள் எடுத்த அந்த உத்தி இன்றைக்கு 2026ஆம் ஆண்டு தொடர்ந்து நாம் அதை ஒவ்வொரு விருதாக கூட்டி இன்றைக்கு 7 விருதுகளை தலைவர் அவர்கள் வழங்கி வருகிறார்கள். இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவிலே யாரும் செய்யாத ஒரு முயற்சி, ஒரு பேர் இயக்கம், விடுதலைக்காக பாடாற்றுகின்ற இயக்கம். இன்றைக்கு தேர்தலுக்கு பிறகு நம்முடைய தலைவர், மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் 1999 முழங்கிய முழக்கம், உங்களில் யாரும் யோக்கியன் இல்லை, எங்கள் ஓட்டு உங்களுக்கு இல்லை என்று முழங்கிவிட்டு கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்கின்ற முழக்கத்தை தமிழ்நாட்டில் அரசியல் களத்தில் முழங்கிய ஒரு மகத்தான தலைவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் 2016ஆம் ஆண்டு அதே முழக்கத்தை விரிவுபடுத்தினார்கள். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற முழக்கத்தை நம்முடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு முன்வைத்தார்கள். இன்றைக்கு அது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. விடுதலை சிறுத்தைகள் தான் மையம், விடுதலை சிறுத்தைகளை விட்டுவிட்டு தமிழ்நாட்டில் எந்த அரசியலும் நடக்காது என்பதை பிரகடனப்படுத்தியவர் நம்முடைய மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். எல்லாம் தலைவர் அவர்களுடைய உத்தி. இன்றைக்கு தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் தான் மையம், எழுச்சி தமிழரை விடுத்து இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் இல்லை என்பதை நாம் தொடர்ந்து நிறுவி வருகின்றோம். தோழர்களே, தேர்தலுக்கு பிறகு நாம் தலைவர் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவிலும், தேர்தலுக்கு முன்பும் சரி பின்பும் சரி, நாம் திமுக கூட்டணியில் இருந்தபோதும் சரி இப்போதும் சரி, விடுதலை சிறுத்தைகளை குறிவைத்து, விடுதலை சிறுத்தைகளை மையப்படுத்திய, விடுதலை சிறுத்தைகளை எப்படியாவது இந்த கூட்டணியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்கின்ற வகையில் தொடர்ந்து அவதூறுகள் பரப்பி வரப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அந்த அவதூறுகள் அத்தனையும் முறியடிக்கப்பட்டு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் சக்தி, அசைக்க முடியாத ஒரு அரசியல் சக்தி என்பதை இன்றைக்கு நாம் நிறுவிக் கொண்டிருக்கின்றோம். ஒரு வார ஏடும் அல்லது ஒரு தொலைக்காட்சியும் தொடர்ந்து இதோ விடுதலை சிறுத்தைகள் உடைய போகின்றது, விடுதலை சிறுத்தைகள் சரிய போகின்றது, விடுதலை சிறுத்தைகள் கதை முடிய போகிறது என்று சொல்கிறார்கள். அவர்கள் இந்த அரங்கத்திற்கு வந்து பார்க்கட்டும். இதே அளவு கூட்டம் வெளியிலே நிற்கின்றது. இதே அளவு கூட்டம் இன்றைக்கு தேர்தலுக்கு பிறகு இன்றைக்கு நடக்கின்ற இந்த கூட்டம், தலைவர் அவர்கள் எந்த பரப்புரையோ எந்த விதமான முன்முயற்சியும் இல்லாமல் தான் இவ்வளவு கூட்டம் கூடுகின்றது. தமிழ்நாட்டின் தலையெழுத்தை, தமிழ்நாட்டுடைய ஆளுமையை, தமிழ்நாட்டுடைய இறையாண்மையை பாதுகாக்கின்ற ஒரு பேர் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள். விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். அந்த வகையில் இன்றைக்கு நாம் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக தமிழ்நாட்டில் தொடர்ந்து களமாடி வருகின்றோம். நீங்கள் எத்தனை அவதூறுகள் பரப்பினாலும் அந்த அவதூறுகளை முறியடிக்கக்கூடிய வலிமை விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்டு. நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் அதை முன்னெடுத்து வருகிறார்கள். ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் மற்ற இயக்கம் போன்று அல்ல.
விடுதலை சிறுத்தைகள் மற்ற அரசியல் சராசரி அரசியல் கட்சி போன்றல்ல. விடுதலை சிறுத்தைகள் ஒரு விடுதலைக்கான இயக்கம். இன்றைக்கு தோற்போம் வெற்றி பெறுவோம் என்பதை தாண்டி மக்களுக்காக சாதி ஒழிப்பு களத்திலும் சரி, தமிழ் தேசிய களத்திலும் சரி, சமரசம் இல்லாமல் களமாடுகின்ற ஒரு பேர் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். தலைவர் அவர்கள் 90களிலே ஒரு கவிதை படித்தார்கள். படைமுறை நடைமுறையை விடுதலை வழிமுறை, நெஞ்சு படைத்திடும் தலைமுறையை படைத்திடு புதுமுறை என்று நம்முடைய தலைவர் அவர்கள் அன்றைக்கு அந்த கவிதை படித்தார்கள். நாம் அரசியல் களத்திலும் அப்படித்தான் இருக்கின்றோம். நாம் எம்எல்ஏவாக இருக்கின்றோம், எம்பியாக இருக்கின்றோம், அமைச்சர்களாக இருக்கிறோம் என்பதை தாண்டி அதெல்லாம் பெருமை அல்ல. விடுதலை சிறுத்தையாக இருப்பதுதான் நமக்கு பெருமை. இன்றைக்கு எம்எல்ஏவாக இருக்கிறவர்கள் இல்லாமல் இருக்கலாம், அமைச்சராக இருப்பதனால இல்லாமல் இருக்கலாம். ஆனால் விடுதலை சிறுத்தை என்கின்ற அந்த பதவியை, அந்த பொறுப்பை யாரும் நம்மிடமிருந்து பறிக்க முடியாது. அதுதான் நமக்கான நிரந்தரமான ஒரு பதவி, ஒரு பெருமை. அதுதான் நமக்கு திமிரான ஒரு அதிகாரமான ஒரு பதவி. விடுதலை சிறுத்தை என்பதுதான். எம்எல்ஏ என்பதோ எம்பி என்பதோ அமைச்சர் என்பதோ இல்லை. அதையெல்லாம் உணர்ந்து கொண்டுதான் இந்த களத்திலே, சாதி ஒழிப்பு களத்திலே, தமிழ் தேசிய களத்திலே, எழுச்சி தமிழர் திருமாவளவனுடைய படை அணியிலே இன்றைக்கு நாம் நின்று வருகிறோம். இன்றைக்கு அமைச்சராக இருப்பவர்கள் நாளை இருக்க முடியாது. இன்றைக்கு அமைச்சராக நான் இருக்கின்றேன். தோழர்களே, சாதி ஒழிப்பு களமா அமைச்சரா என்றால் எனக்கு சாதி ஒழிப்பு களம் தான் முக்கியம். அதே போன்றுதான் உங்களுக்கும். தமிழீழ விடுதலை களமா அல்லது அமைச்சரா என்றால் தமிழீழ விடுதலை களம் தான் நமக்கு முதன்மையானது. தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும், தமிழ்நாட்டுடைய இறையாண்மை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற களம் முக்கியமா, அல்லது அமைச்சரா என்றால் நமக்கு தமிழர் இறையாண்மை, தமிழ்நாட்டு இறையாண்மை பாதுகாக்கக்கூடிய களம் தான் நமக்கு முக்கியம். அப்படி நம்மை வழிநடத்தி வருகின்றவர், அப்படி நம்மை முன்னகர்த்தி வருகின்றவர். நமக்கான விடுதலையை எழுச்சி தமிழர் வந்த பிறகுதான், நமக்கான ஆளுமை எழுச்சி தமிழர் வந்த பிறகுதான் இன்றைக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த ஆளுமை மீண்டும் மீண்டும் இந்த களத்திலே உயர்ந்து சிறந்து விளங்க வேண்டும். அதற்காக நாம் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து விடுதலை சிறுத்தையாய் தொடர்ந்து கிராமம் கிராமமாக எல்லா பகுதியிலும் நின்று நாம் களமாட வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. அந்த வகையிலே வந்திருக்கின்ற உங்களையும் சான்றோர் பெருமக்களையும் வருக வருக நான் வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.